அனைவருக்கும் வணக்கம். பனை சோசியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மீனா வந்து நியூஸ் பேப்பர் அவங்க மாமா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து மீனா மாமா கிட்ட போய் பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, மாமா என் தமிழ் பேப்பரோட சேர்த்து இனிமேல் இங்கிலீஷ்லேயே நியூஸ் பேப்பர் வாங்குங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா எதுக்கு? இந்த தமிழ் பேப்பரே நான் ஒரு ஆள் தான் படிக்கிறேன், வேறு யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கே 300 இன்னும் அதுக்கு வேறு நம்ம 300 தனியாக செலவழிக்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் காசுலேயே வாங்கிக்கிறேன் மாமா, நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கேட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னப்பா உன் காசு என் காசுங்கிற, எல்லார் காசு ஒன்று தான்ப்பா, எல்லாம் நம்ம காசு தானப்பா, எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவழிக்கணும், அதனால தான்ப்பா அப்படி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனாக்கு இதை கேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ மீனா அதுக்கடுத்து சரி மாமா ஓகே, எங்கள் ஆஃபீஸில் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை கேட்டு வந்து செந்திலுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் ஆகுது. அதனால் ஃபீல் பண்ணிகிட்டே வெளியில் நிற்கிறாரு. அப்போ வந்து அவங்களுடைய மாமா பழனி, அதுக்கடுத்து சரவணன், கதிர் எல்லாருமே இருக்காங்க. என்னென்ன நின்று அதே நினச்சிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க. டே மீனா பாவுண்டா, அவங்க வீட்டில் எப்படி வளர்ந்தா தெரியுமா, எவ்வளோ வசதியோடு இருந்தால் தெரியுமா, அவள் வீட்டில் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஆஃப்டர் ஒரு 300 ரூபாடா அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்காக இவ்வளோ போராடுறா. ஆனால் என்னென்னா அப்பா வந்து அவளை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அவமானமாக படுத்து பேசிகிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் அவள் என்ன சொன்னாலும் அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ சொல்கிறதும் சரிதான்டா, எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டில் எவ்வளோ வசதியாக வந்துச்சு தெரியுமா, ஆனால் இங்கே வந்து உங்கள் அப்பா ஏற்றாப்புல இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவளே மாற்றிக்கிட்டாடா அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு வந்து கோவது, இது என்ன அநியாயமாக இருக்குது, எல்லாரும் அவருக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கணுமா, ஆனால் இவர் மட்டும் மாறவே மாட்டாரா, இதெல்லாம் ரொம்ப ஓவரால், இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. ஆனால் நீ பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நீ அந்த கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அந்த கடையில் போகிறத நிப்பாட்டிட்டு வேறு எங்கேயோ வேலைக்கு போ, உனக்கு காசு வரும்ல, கையில் இருக்கும்ல, அதை வச்சு அன்றைக்கி என்ன தேவையோ அதை நீ வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. சரவன்ட்டு டே என்னடா நீ தப்பாக சொல்லி கொடுத்துக்கிற, நீ பேசாமல் இருடா, நீலாம் அதெல்லாம் ஒன்றும் இதுங்க வேண்டாம்டா, டே நீ அப்பாட்ட கேட்குறாடா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைடா, ஆனால் அப்பா விட்டு கடையில் விட்டு போகணுங்களா தப்பு பாரு, பாவம் அப்பா கடையிலேருந்து கஷ்டப்படுவாருன்னு. இப்படி சொல்கிறிய, அப்போ காசுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பழனி கேட்குறாங்க. இப்போ என்ன உனக்கு பேப்பர் தானே வேணும், 300 தானே வேணும், 300 நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சட்டைப்படி போட்டு எடுக்கிறாரு. பழனி வந்துட்டு கொடுக்குறீங்களே, கொடு எடு என்னடா தடவிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து இல்லைல்ல உன்கிட்ட இருக்குல்ல, காசு எல்லாத்தையும் உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்றீல்ல, அப்புறம் எப்படி உன் பையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பழனி சட்டையில் பார்த்து எடுத்துடுறாங்க. டே இன்னங்கூட அது நான் ஸ்நாக்ஸ் வாங்குறக்கா வச்சுக்கேன்னு, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி நொறுக்கு தீனி வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேங்கிற, குடும்பமா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறதுக்கு நல்ல விஷயம் தானே, குடும்பமா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துறாங்க ஜீவா கையில். ஏன்னா இந்த மாதத்துக்கு 300 எடுத்து கொடுத்துட்டா மாமாட்டேருந்து, அடுத்த மாதம் யார் நீ தருவாங்க, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையானே அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. டே என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே பழனிட்டு டே இப்படி மாதம் நானும் தரமாட்டேன்டா, நானே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கொஞ்சமாக ஏதோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, இப்போ உன் பையில் மட்டும் எப்போ பார்த்தாலும் காசு இருக்கே, அது எப்படி அப்படிங்கிறாங்க. டே அதுவும் உங்கள் அப்பா கிட்டக்க சத்தம் போட்டு என்னோட உரிமைக்கு எனக்கு காசு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு நான் வாங்குறேன், அது தெரியாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஆட்டையை வேறு போட வேண்டாம், அது கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. பாத்தியா நீ இப்போ அப்பாவுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு வையினே அப்படின்னு சொல்லி கதிர சொல்கிறாங்க. டே நீ பேசாம தப்பாக சொல்லி கொடுக்காடா எனக்கு, டே நீ அவன் சொல்கிறதுல எதுவும் நினைக்காதடா, அவன் சொல்கிற எதுவும் கேட்காதடா, அவன் உனக்கு தப்பாக சொல்கிறான், அப்படிலாம் பண்ணக்கூடாடா, அதெல்லாம் தப்புடான்ட்டு சரவணன் வந்து செந்திலுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அது கூட அவங்க அப்பா வந்துடுறாங்க. டே என்னடா இங்கே பெரிய மாநாடு போட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னே. இல்லை மச்சான் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், அப்படியே ஓவராலாக சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்களோ அப்படியே கூட்டமாக சேர்ந்து போச்சு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஆமாம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலை எப்படிடா பார்க்குறது, போங்கடா போய் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் கோவம் வந்துடுது. இப்போ நீங்கள் மீனா பேசினா தப்பு அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிட்டு அப்படி மீனா உடனே சரவன்ட்டு டே செந்தில் பேசாமடா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே செந்தில் கேட்கவே இல்லைப்பா அவள் ஒரு 300 ஒரு நியூஸ் பேப்பர் தானேப்பா கேட்டேன், ஆனால் நீங்கள் எதுக்குப்பா அவ்வளோ பேர் இருக்கும்போது அவளை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சொல்கிறீங்க, அவள் பாவம் மனசு கஷ்டப்படும்லான்னு. அவகிட்ட நான் சொன்னது உனக்கு துறைக்க பேச போச்சா, அவள் கேட்டாடா இல்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் சூழ்நிலை சொன்னதுக்கு ஏற்றப்பல அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிடுச்சில்ல, நீ எதுக்கட அதை பெருசாக விஷயமாக்குறேனே. இல்லைப்பா நீங்கள் எப்போவுமே மீனா பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவள் நம்மளுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. பாரு குமதி எப்போ பார்த்தாலும் இவன் இந்த மாதிரியே தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி உடனே அது பெரிய இது மாதிரி வந்துட்டு அவர் அடிக்க போகிறாரு. என்னங்க நீங்கள் ரோட்டை வச்சு இப்படி அடிக்க போகிறீங்க, அது வாழ்ந்த பிள்ளையன்னே, அவன் அப்படி தானே பேசுகிறான், எப்போ பாரு அவன் எதுக்கத்தாலும் இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான், என்னன்னாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, இப்போ ரொம்ப ஓவராக தான் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. செந்தில் கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே பேரடே செந்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி போதான் செய்வாங்க்கா அப்படின்னு பழனியும் சொல்கிறாரு. என்னடா கோவப்பட்டான் நானே, ஆமாம் கண்டிப்பாக இருந்தாலும் அவர் ரொம்ப ஓவர் தான்க்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை போய் கை நீட்டினா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து மீனாக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து ரொம்ப ஃபீல் ஆனதால மீனாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாப்பில் அவங்க போய் நின்றாங்க, அவங்களும் போய் பார்க்குறாங்க. ஆமாம் என்ன நீங்கள் இந்த பக்கம் சரி நான் சொல்கிறேன் நீ வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. எதுக்குங்கண்ணே, நீ ஏறு நான் போய் உன் ஆஃபீஸில் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ ஏறு மீனா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் அவங்களும் வண்டியில் ஏறுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன நம்ம ஊரில் மழையே இருக்க மாட்டேங்குது, மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுது, ஆனால் ஒரு வெயிலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீயும் உன் மனசு நல்லா இருக்கா, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் என்ன நல்லா தான் இருக்கேன்னு, இல்லை நியூஸ் பேப்பருக்காகன்னு, அதுக்கு என்ன பண்ண முடியும், மாமா பற்றி தெரிஞ்சே நான் போய் கேட்டேன் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா எல்லா தப்பையும் உன் மேலே போட்டுக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நிஜமாக
தானே, உங்கள் வீட்டை பற்றி ஏற்கனவே நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க எனக்கு. இருந்தாலும் மாமா கிட்ட போய் நான் பேப்பர் கேட்டது தப்பு தானே. இங்கே பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயும் எத்தனை இது நிற்கிது, நானே போய் பேப்பர் வாங்கியிருக்கலாம்ல. ஆனால் நான் போய் கேட்டது தப்பு தான். எங்கள் வீட்டில் கேட்டது உடனே கிடைக்கும், ஆனால் எங்கள் வீடு வேறு உங்கள் வீடு வேறல்ல. பழக்கவழக்கத்துக்கு ஏற்றப்ப நம்ம மாற்றிக்கிடணுமே. ஏன் மீனா எல்லா தப்பையும் உன் மேலேயே போடுற அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நம்ம இடத்துக்கு ஏற்றப்பல மாறிக்கிட வேண்டியதானே. சாரி மீனா, என்னால் தான் உனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகிறாரு. நெக்ஸ்ட் அவங்க இறக்கி விட்டுட்டு வந்துட வழியில் பார்த்தா கதிரை பக்கம் கதிரை என்னடா இங்கே இருக்கண்ணே. இல்லைனே சைக்கிள் பஞ்சர் ஆச்சுனே. அதே எங்கே சைக்கிள் பஞ்சர் பார்ப்பாங்கன்னே தெரியலாத யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்ட்டு அவருக்கு கால் பண்ணி தம்பி சைக்கிள் பஞ்சர் இந்த இடத்துல இருக்கோம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, அவங்க பஞ்சர் விட்டுட்டோம், நம்ம அதுக்காக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. டே மீனா பாவுண்டா, அப்பா இவ்வளோ தூரம் திட்டியும் இப்போ வரைக்கும் அம்மா கூட ரொம்ப நல்லா ஃப்ரெண்டாக பழகுறா. உன் மேலே பாசமாக இருக்கா, நம்ம ராஜி மேலே அரசி மேலே எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக தானடா இருக்கா. ஆனால் ஏன்டா அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கிறாரு. அவளுக்காக நான் எதுவுமே இப்போ வரைக்கும் செய்யவே இல்லைடா. நீயே சொல்லு, நான் கேட்டதுக்காக சொல்லக்கூடாது, நான் கரெக்டாக இருக்கேனா இல்லைன்னு சொல்கிறான். மீனாக்காக நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை தானே அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி கேட்டதுக்காக சொல்கிறேன், நீ இப்போ வரைக்கும் அன்றைக்கி எதுவுமே வாங்கி கொடுக்கல தான் அப்படிங்கிறாங்க. சரி, ஏதாவது நான் செய்யணும்டா, நீ என் கூட வாவேன். எங்கண்ணே எங்கே நீ வாவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிறாங்க. என்னன்னே அண்ணியோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேனே. ஆமாடா அப்படின்னு கரெக்டாக அவங்க அம்மா வெளியே வந்தாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மீனோட அப்பா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் மீனோட அப்பா கிட்ட பேசணும். ஏன் அவளை இப்படி படுத்துறீங்க, ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க, அவள் எனக்கு கல்யாணம் பண்ணால் அவளை வந்து நீங்கள் என்னன்னா சொல்லலாமா. மீனா அப்பான்னு கத்துறாங்க. ஏன் கத்துறீங்க, அவர் தெரிஞ்ச பிரச்சனை ஏறும், அவர்கிட்ட பேசணும் இருக்காது வந்திருக்கேன், அவர் முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக எமோஷன் ஆகுறாரு. மீனாப்பான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் வந்துடுறாரு. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, கதவை போட்டு கண்டதெல்லாம் உள்ளே வருது, ஏன் இப்படி இதெல்லாம் தேவையில்லாமல் உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கு, இன்றைக்கி நல்ல பொழுது விடிஞ்ச அப்புறம் தான் இன்னைக்கு பொழுது எப்படி தான் போய் தொலைய போதும் அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக புலம்புறாரு.